இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 22:20. நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்ம என்ன சொல்கிறது பார்ப்போம். யோசியா என்னும் ராஜா எருசலேமை அரசாண்டான். இவனுடைய முன்னோர்கள் செய்த தப்புகள், அந்நிய தேவர்களை வழிபட்டது, இது போன்ற தவறுகள் இவன் செய்யாமல் தேவனுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டான். அப்போ தேவன் எருசலேமை அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ராஜா அழுது புலம்புறான். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் எருசலேமை அழிக்க மாட்டேன், நீ சமாதானத்தோட கல்லறையில் சேர்வாயின்னு உன் பிதாக்களோட நீ அடக்கம் பண்ணப்பட்டதுக்கப்புறம் நான் எருசலேமை அழிப்பேன்னு சொல்கிறாரு. முன்னோர்கள் செய்த காரணத்துக்காக எருசலேமை அழிக்க கடவுள் ரெடி ஆகிட்டார். சில சமயம் நம்ம சொல்கிற வார்த்தை நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச பாவம் தப்புகள்னால தேவன் நம்மளை தண்டிக்கிறாரு, கஷ்டப்படுத்துகிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு உத்தமனாய் நடக்கும்போது முன்னோர்கள் செய்த தப்புகளுக்கு நம்மளை தண்டிக்க மாட்டார். இந்த ராஜாவுக்கு இறக்கப்பட்டது அவன் தேவனுக்கு முன்னாடி உத்தமனாய் நடந்தான், அதனால தான். அப்போது நாமளும் தேவனுக்கு பயந்து தேவனோட பிள்ளைகளாக வாழும்போது எத்தனை தீங்கு இந்த உலகத்தில் நடந்திருந்தாலும், நம்ம முன்னோர்களே எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருந்தாலும் தேவன் நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருப்பார். ஆமேன்.